நான் 100 பேருக்கு சேனல் அப்படிலாம் படம் நல்லா இருக்குண்ணா. நான் ஆண் பாவம் பொல்லாதது பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் நல்லா இருக்கு, பாருங்க. படத்துல நான் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. பொறுமையாக உட்காந்து பாருங்க. இப்போ இருக்கிற கல்யாணம் இப்போ இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஜென்ரேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரையும் உட்காந்து பொறுமையாக பார்க்கறதுக்கு டைம் இல்லை. பார்த்து பேருக்கு காமெடியாகவும் போகுது, சீரியஸாகவும் போகுது. ஏற்றி இறக்குறாங்க. கிளைமேக்ஸ்க்காக பார்க்கலாம். டைலாக்லாம் பக்காவாக இருக்கு. சூப்பர், ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல சென்டிமெண்டா போதா இல்ல காமெடியா போதா? காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. படத்துல சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகே தான். ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி இந்த படம் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. நம்மளே கேள்வி கேட்குற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் வருது. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. திரும்ப பார்க்கறது வந்து அப்படியே ஒன்ஸ் பார்த்து திரும்ப பார்க்கலாம். கிளைமேக்ஸ் எடுத்து சொல்ல வராங்க. அதுதான் சொல்லிட்டா அது வந்து இது மாதிரி ஆயிரும். பாருங்க, கிளைமேக்ஸ்க்காக பாருங்க, பொறுமையாக உட்காந்து எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆண் பாவம் பொல்லாதது கண்டிப்பாக ரொம்ப பெண்கள் வந்து ஒரு சிலர்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு செருப்படியான படம்னு நினைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இன்வால்வ் ஆகாமல், ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பண்ணமோ அது எதுவுமே பண்ண முடியாது, அந்த கடமையே பண்ண முடியாதுன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்விட்சு கூட போட முடியாதான். எப்படி சொல்கிறது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அந்த சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணுறதுலேருந்து, அந்த துணி துவைக்கிறதுலேருந்து, ஒரு சமையல் செய்கிறது, எதுவுமே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது பண்ண முடியாது. ஆனால் நீ புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா நிறைய டைவர்ஸ் கேஸுக்கு காரணமே வந்து பெண்கள் வந்து நான் தான் எல்லாமே பண்ணுவேன், என்னோட டெசிஷன் தான் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. படம் வேற லெவல். அதான் இப்போ ஓவர் ஆட்டிடியூட்டாக இருப்பாங்கல்ல, அந்த பெண்களுக்கான ஒரு செருப்படி படம் தான் சொல்லலாம். செமையாக இருக்கு படம், பயங்கரமாக இருக்கு. பயங்கரம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. செம்ம காமெடி ஜானருங்கெல்லாம் தாண்டி தேவையான இன்ஃபர்மேஷனோட கலந்து கொடுத்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. உண்மையிலே செம்மையாக இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆண் பாவம்னு சொன்னோடனே ஃபெமினிசத்தை தப்பாக பேசாமல், ஃபெமினிசம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிய வச்சதே ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸையும் ஈக்குவலாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிளைமேக்ஸில். ஏன்னா நான் வந்து ஆண்கள் உண்மையிலே பெண்கள் தான் தப்பானவங்க, ஆண்கள் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி காட்டாமல், ஆண் சைட்லேயும் தப்பு இருக்குது, சில ஆண்களாலேயும் தப்பு இருக்குது, சில பெண்களும் ஃபெமினிசம்னு சொல்லி நிறையா யூஸ் பண்ணிட்டு அது வந்து வேற மாதிரி மாத்திராங்கிற டிஃபரன்சியேஷன் கொடுத்த விதமா இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்னால எவ்வளோ ஃபேமிலி டிவோர்ஸ் வாங்குதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை. பசங்க ஆனால் வந்து பசங்க பொண்ணுங்க வந்து என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃபெமினிசம் சொல்லி நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க. அதே இது ஆண்களுமே அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு 50-50 கிடையாது. ஒரு இடத்துல நீ 70 நான் 30 இருக்கேன், நான் 70 இருக்கேன், நீ 30 அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. செம்ம காமெடி என்ஜாய்மெண்ட்டு. எனக்கு என்னென்னா நான் கூட பயந்தேன், ஏன்னா படம் டைட்டில் வச்சுட்டு, ஏன்னா அப்போ அந்த படம் பயங்கர ஹிட்டு, காமெடிக்கு அவங்கள விட்டால் ஒர்க் அவுட் ஆளே இல்லை. அப்படி இருக்கிற அந்த டைமில் போயிட்டு வந்துட்டு இதே டைட்டிலை வச்சு கிரிஞ்சு பண்ணி விட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் விக்கி அவர் தான் ஹீரோங்கிற மாதிரி இருந்தார். உண்மையாக சொல்லலாம், ரியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ, செகண்ட் ஹாஃப் விக்கி தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு.